Hello everyone, welcome back to Amma and Daughter channel. இந்த வீடியோ கிளிப் நிவார் புயல் அப்போ எடுக்கல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்த ஒரு கிளிப். I hope everyone is safe and sound at home. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. தூத்துக்குடியில் ஷிரோன் ஜூஸ் பார்க் அப்படின்னு ஒரு கடை உண்டு. அந்த கடையில் இதே மாதிரி சிக்கன் ரோல்ஸ் ஒன்று கிடைக்கும். அந்த ரெசிபியை தான் நாங்கள் இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபில்லிங் செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் பெப்பர், 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 இன்ச் பட்டை. இது எல்லாத்தையும் ஆயில் சேர்க்காம ஒரு கடாயில் வறுத்து பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு சிக்கனை குக்கரில் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு சிக்கன் கூட ஆட் பண்ண வேண்டியது 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த ரெசிபிக்கு 1லேருந்து 2 பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ சொன்ன எல்லாத்தையும் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் சிக்கனை 2 விசில் விட்டால் போதும். இப்போது வேக வச்ச சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்துக்கோங்க. இதை உங்கள் ஃபோக் வச்சும் பண்ணலாம், இல்லை உங்கள் கை வச்சு இதை பண்ணிடலாம். ஃபில்லிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது உருத்தி வச்சிருக்கிற சிக்கன் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் வரணும்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நமக்கு ட்ரையாக தான் வேணும் இந்த ஃபில்லிங். இது எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரும்போது மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போது சிக்கன் ரோல்ஸோட அவுட்டர் கவரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 முட்டை அண்ட் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி ஃபுல்லாக ஒரே நேரத்தில் உள்ளே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போது இந்த மாவை இந்த மாதிரி தோசை மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம ஃபில்லிங் வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை மாற்றி போடணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ரோல்ஸ்குள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு சீல் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸ்சரை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது அவுட்டர் கவரிங் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 1 ஸ்பூன் கிட்ட ஃபில்லிங் வச்சுட்டு அழகாக 2 பக்கத்துலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிடுங்க. மேலே அந்த மைதா மாவு மிக்சர் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சீல் பண்ணிடுங்க. ரோல்ஸை பிரெட் க்ரம்மில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி எக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைதா மாவில் ஒரு மிக்ஸ்சர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல ரோல்ஸை இதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்மில் கோட் பண்ணிக்கோங்க.
இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் இதை நல்லா டர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போது நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். Yummy and crispy chicken rolls ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பபாய் ஃப்ரம் அம்மா அண்ட் டாட்டர். சாரி மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.